டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது பயோமாலிகுல்ஸ் லெசனில் 12th கெமிஸ்ட்ரி செகண்ட் வேல்யூம் 14th லெசன் பயோமாலிகுல்ஸ் லெசனில் பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன். எப்படி ஒரு பெப்டைட் பாண்டு ஃபார்ம் ஆகுது? அதாவது CONH பாண்டை என்ன சொல்லுவாங்கன்னா பெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. The COOH group of first amino acid, முதல் அமினோ ஆசிடோட COOH group react with the amino group of second amino acid, ரெண்டாவது அமினோ ஆசிடோட அதாவது NH2 குரூப்போட சேர்ந்து, அதாவது ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிடோட COOH குரூப்பும் செகண்ட் அமினோ ஆசிடோட NH2 குரூப்பும் ஒன்னா சேர்ந்து it forms CONH bond. இதுதான் அமைடு லிங்கேஜ். இதுக்கு பேர் தான் பெப்டைட் பாண்ட் அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைபெப்டைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உதாரணத்துக்கு கிளைசினும் அலனைனும் சேர்ந்ததுன்னா கிளைசின் அலனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய டைபெப்டைட். மறுபடியும் அலனைனும் கிளைசினும் ஒன்று சேர்ந்ததுன்னா அலனைல் கிளைசின் அப்படின்னு டைபெப்டைட். அப்ப ரெண்டு அமினோ ஆசிட் சேர்ந்ததுன்னா எத்தனை டைபெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும்னா ரெண்டு டைபெப்டைட் பாண்டு ஃபார்ம் ஆகும். இப்போ பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு ஸ்டூடெண்ட் பெப்டைட் பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது CONH பாண்ட் இஸ் நோன் as பெப்டைட் பாண்ட். இல்லைன்னா டூ அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் CONH பாண்ட், இட் இஸ் கால்ட் பெப்டைட் பாண்ட். ஓகே, மார்க் கொடுக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் கரெக்டாக நம்ம சொல்லிடணும். கரெக்டாக ஆப்டாக அந்த ஆன்சர் என்னன்னா ஒரு அமினோ ஆசிட்ஸோட COOH குரூப் அதர் அமினோ ஆசிட்ஸோட NH2 குரூப் சேர்ந்து வாட்டர் மாலிகுல் ரிலீவ் ஆகி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுறது அமைன் லிங்கேஜ் இஸ் கால்டு பெப்டைட் பாண்ட். சரிங்களா? அந்த ஈக்குவேஷன்ஸை சரியாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.